அன்பு கலந்தறிய வணக்கம் நேர்களே. இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸ்ல உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய விடயங்களை மேலும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக செய்திகளிலிருந்து நாங்கள் இழுத்தெடுத்திருக்கின்றோம் த்ரிஷானோவை. வணக்கம் த்ரிஷானோ. இன்றைய தினம் வெளிவந்திருக்கும் பத்திரிகைகளுக்கு செல்வோம். முதலில் நாங்கள் தமிழ் பத்திரிகைகள் என்ன சுமந்து வந்திருக்கின்ற விடயத்துக்கு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று தமிழ் பத்திரிகைகளில் முதலிலே நாங்கள் தினகரன் பத்திரிகையை பார்க்கலாம். தினகரனுடைய பிரதான தலைப்பு படி இருக்கிறது. அரசாங்க அலுவலகங்களை நாடி மக்கள் வருவது 81% வீழ்ச்சி. நடமாடும் சேவைகள், சமூக நலன் சேவைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வே காரணம் என்கிற செய்தி இருக்கிறது. உண்மைதான் கஜமுகன். அதாவது இந்த அரசாங்கத்திற்கு முன்னர் இருந்த காலத்தில் நடமாடும் சேவை என்பது மிகவும் அரிதாகவே இருந்தது. என்றாலும் இக்காலத்தில் நடமாடும் சேவைகள் மிகவும் விரிவாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் இலகுவான முறைகள் உள்ளன. இதனைத்தான் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். கிராம மக்களுக்கு நேரடியாக சென்று உடனடியாக, அதாவது அவர்களுடைய தேவைகளை அன்றைய தினம் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் தீர்த்து கொள்ள முடியும். அடுத்த செய்தி, கட்டார் தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்கள், வெளிநாட்டவர்களுக்கான விதிமுறைகளில் தளர்வு, தொழில் வாய்ப்பை மாற்றவும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சிக்கலும் தீர்வு, கடவுச்சீட்டு பறிமுதல் தண்டப்பணம் 50,000 ரியால்களால் அதிகரிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. அதாவது யாராவது வேலைக்கு எடுத்து கடவுச்சீட்டை பறிமுதல் செய்து கொண்டு அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அந்த விடயங்களுக்கு 50,000 ரியால்கள் தண்டப்பணமாக உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொழில் வாய்ப்பை மாற்றவும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சிக்கலுக்கும் தீர்வு. முதலில் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நாட்டை விட்டு வெளியேறுவது கஷ்டமாக இருக்கும். அது பின்னர் அது தீர்ப்பாக. குறிப்பாக இந்த விடயம் எங்கே வெளிவந்தது என்றால், ஒலிம்பிக் போட்டிகளும் உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளும் கட்டாரில் நடத்துவதற்கு தீர்மானம் இருக்கின்றன 2022 ஆண்டு. அந்த நிலையிலே கட்டடங்கள் மற்றும் கட்டாரினுடைய சூழல் அமைப்புகளை மாற்றுவதிலே மிகவும் தீவிரமாக இப்போது கட்டார் அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் ஆசிய நாடு, குறிப்பாக தெற்காசிய நாடுகளை சார்ந்த, தெற்காசிய அல்லது ஆசிய பசிபிக் நாடுகள் சேர்ந்த, குறிப்பாக பிலிப்பைன்ஸ், வியட்நாம், அப்படி அல்லாவிட்டால் பங்களாதேஷ், இலங்கை, இந்தியா, இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அங்கே கட்டட தொழில்களில் பணிபுரிகிறார்கள். கிட்டத்தட்ட 50-55 டிகிரிஸ் வெப்பநிலையில் இருந்த வண்ணம் அது செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கான அந்த சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு நடைமுறைகளிலே பெரிய அளவு நேர்த்தி இருக்கவில்லை. பல தளர்வுகள் இருந்தது. இதனால் பல விபத்துகள் இருந்தது. இது சர்வதேச ரீதியில் மனித உரிமைகளில் அவர்களால் அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த விடயத்தை மாற்றுவதற்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட உலகக்கிண்ணம் என்ற கனவு நனவாவதற்கும் அரசு எடுத்துக்கொண்டு இதுவரை காலமும் இல்லாத, உங்களுக்கு தெரியும், கட்டாரிலே 99 வருடங்களுக்கு மாத்திரம்தான் எந்த ஒரு செல்வந்தனுக்கும் குத்தகை கெடுக்க முடியக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்திலே அரசு கரிசனை காட்டுவதற்கு இது ஒரு பிரதான காரணமாக இருந்தது. இதனால் குறிப்பாக இலங்கையை சார்ந்து சென்ற தொழிலாளர்கள் அதிகம் இன்னும் இப்போ சந்தோஷத்துக்கு உட்படுத்தப்படுவார். அதாவது இதுவரை காலமும் கட்டாரில் தொழில் புரிய பயந்தவர்கள் இனிமேல் தைரியமாக சென்று தமது உரிமைகளுடன் தொழில் புரியலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஆகவே இப்போ தொழிலாளர் நலனே கட்டார் அக்கறை காட்டினால் இலங்கையிலிருந்து செல்லும் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல விடயமாக இது கருதப்படும். இன்னொரு விஷயம், ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் போது 2ஆம் தர தொழில் என்று 1ஆம் தர தொழில் இருக்கு என்னவென்றால் முதலீடு செய்வது, அல்லது வந்து அந்த ஒரு உலகத்தரத்து கம்பெனிகளினுடைய சிஇஓ, பிரதான நிறைவேற்று அதிகாரி போன்ற பதவிகள் 1ஆம் தரம். 2ஆம் தரம் பொது முகாமையாளர், பணிப்பாளர்கள் அல்லது முகாமையாளர்கள், கணக்காய்வாளர்கள், கணக்கீட்டாளர்கள் என்கின்ற விடயம் இருக்கிறது. இந்த 2ஆம் தர தொழிலே இலங்கையை சார்ந்து சென்றவர்கள் அதிகமாக அங்கே செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கட்டாரிலே. இலங்கைக்கு ஒரு தனி ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. குறிப்பாக நல்ல வளங்கள், அதே போன்று இன்னொரு விடயம், வெளிநாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறதாம். பொதுவாக தொழிலாளர்களுக்கு சோம்பேறித்தனமின்றி அவர்கள் முழுமையாக தொழிலில் ஈடுபடுவதுதான் அதற்கான பிரதான காரணம் என்றும். சோம்பேறித்தனமில்லை, 2வது நேர்மை. இந்த இரண்டும் இளைஞர்களுக்கு கைவந்த கலை. பிரிவினைவாதத்துக்கும் புலிகளுக்கும் புத்துயிர் அளிக்க பிரிட்டிஷ் அரசு முயற்சி, பிரிட்டனின் இரட்டை நிலைப்பாடு அம்பலம். எல்டிடி ஆதரவு அமைப்புகளின் செயற்பாடுகளை தமது நாட்டில் முன்கொண்டு செல்வதற்கு அனுமதிப்பதன் மூலம் எல்டிடிக்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பதற்கு பிரிட்டன் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் தம்பி முத்து குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவர் தான் இன்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்த செய்திக்கு செல்வோம். கார் மோதியதில் 3 கட்டாக்காளி மாடுகள் பலி என்கின்ற செய்தி இருக்கிறது. அட்டாளி சென்னையில் சம்பவம் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. கார் மோதியதில் 3 கட்டாக்காளி மாடுகள் பலி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரம். அட்டாளி சென்னையிலே இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் 29 பேர் தெரிவு, 24 சிங்களவர்கள், 4 தமிழர், 1 முஸ்லிம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இங்கே
நிர்வாக சேவையில். புலிகளின் நினைவாக நிகழ்வுகள் எதையும் நடாத்தக்கூடாது, இந்திய கரையோர காவல்துறையினர் அறிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்தியாவிலும் கடுமையான சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் இன்னும் 5 வருடங்களுக்கு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 5 வருடங்களுக்கு விடுதலை புலிகளுக்கான தடை நீடிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் ராணுவ தளபதிகளும் நேற்று முன்தினம் அவசரமாக மாற்றப்பட்டன. காரணம் என்னவென்றால் அரசு கவிழ்ந்திடுமோ என்ற தயக்கம் காங்கிரசுக்கு வந்திருக்கிறது ஒன்று இப்போது இந்தியர்களே பேசிக்கொள்ளக்கூடிய நிலை எமது முகப்புத்தகங்களினுடைய நண்பர்களினுடைய பரிமாற்றத்தின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம், மனிதாபிமானத்துடன் நோக்கப்பட வேண்டிய இலங்கை மீனவர்கள் என்கின்ற ஆரோக்கியமான ஒரு தலையங்கம் இல்லையா? அதிகம் நாங்கள் பேசியும் விட்டோம். ஜவஹர்லால்நெஹ்ரு பல்கலைக்கழக மாணவர்கள் வெசாக் பந்தல் முன் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் என்கிற செய்தி இருக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும் மத செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமல்ல பாலர் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று சுந்தரி தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்கே சுந்தரி மூலமாக வரைக்கப்பட்டிருக்கின்ற விபூதி வைக்கப்பட்ட அந்த நபர் இன்னும் பல இடங்களில் இடம்பெறுகின்ற போராட்டங்களை பற்றி அவதானிப்பு செலுத்தாததான் எனக்கு என்னன்னு தெரியல. சரி, இது தினகரன் பாத்திரனுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து வீரகேசரி பத்திரிகைக்கு செல்வோம். வீரகேசரி இன்று வெளியாகிய பத்திரிகையிலே பிரதான தலைப்பாக சட்டத்தை ஒரு குழுவினர் கையில் எடுப்பதால் நாட்டுக்கு பாதகம், அரசாங்கத்தை எச்சரிக்கிறார் நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம். நீதி அமைச்சரையே தெரிவிக்கிறார் இதை. இந்த கருத்தை கேசரிக்கு அவர் வெளியிட்ட செவ்வியில் தான் கூறியிருக்கிறார். அதாவது இலங்கையில் சட்டத்தை காட்டு தற்பார் நடைபெறுகிறது. அதாவது சர்வதேச ரீதியில் இலங்கையில் காட்டு தற்பார் நடத்தும் மதகுருமார் இருப்பதாக தெரிய வந்தால் சர்வதேச ரீதியில் இலங்கைக்குள்ள நன்மதிப்பு பாதிப்படையும். அதன் மூலம் வர்த்தகம் மற்றும் நிபுணத்துவம் முகாமைத்துவம் என்பன சகலதும் வர்த்தக ரீதியான சகலதும் பாதிக்கப்படும். இதன் மூலம் அந்நிய செலாவணி மற்றும் சுற்றுலாத்துறையும் வீழ்ச்சி அடையும். ஆகவே இது தொடர்பில் இலங்கை சற்று அவதானத்துடன் செயற்பட வேண்டும். சட்டம் தொடர்பாக இலங்கையில் எவ்வாறான நிலை இருக்கிறது என்பதை எடுத்து கூற வேண்டிய நிலைமை தற்போது உருவாகியுள்ளது எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினை நான் குற்றம் சாட்டுவதை விட தற்போது இலங்கையில் மத அடிப்படைவாதம் சகல மதங்களிலுமே கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. உங்களுடைய கருத்து என்ன? சகல மதங்களிலும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு மத அடிப்படைவாதம் சகல மத பிரிவினர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரமான போக்குகள் கொண்ட பிரிவினர்களோட தொடர்பு வைத்து அதை பதிவு செய்து செயற்படுத்துவதிலே தீவிரம் காட்டுகிறார்கள் அனைத்து மதங்களும். கவலைக்கிடமான செய்தி. ஆனால் இவ்வளவு தூரம் மதத்துக்கு கரிசனை காட்டுபவர்கள் மனிதாபிமானத்துக்கு கரிசனை காட்டுகிறார்கள் இல்லை. அடுத்து, உயிர்நீத்தோரின் ஆத்ம ஈடேற்றத்திற்காக மே 18 மாலை அஞ்சலி செலுத்துவோம், தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைப்பு என்கின்றிருக்கிறது. இதற்கு முன்னர் நினைவு செய்யக்கூடாது என்று அரசு தரப்பில் இருந்து செய்யக்கூடிய ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதையும் பார்க்கும்போது, அதாவது கஜமுகன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் பயங்கரவாதிகளை நினைவு கூற வேண்டாம். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அது தடையாகும். அப்படி செய்தால் அவர்கள் நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் அதாவது கட்டாயமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே மாவை சேனாதிராஜா அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றொரு விடயத்தை இங்கே கூறியிருக்கிறார். 18ஆம் தேதி மாலை 6:31 அளவில் தமக்கு ஏற்ற இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி, அதாவது தனியாக அவர்கள் வீடுகளில் இருந்து இதனை செய்யலாம். அவர்களது உறவுகளுக்கு அவர்கள் செலுத்தும் அஞ்சலி. இதனை பகிரங்கமாக செய்ய போனால்தான் பொதுமக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படும், அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து, வடமாகாணத்தில் 3 நாட்களுக்கு முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் நிகழ்வு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அறிவிப்பு என்கிற செய்தியா இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற சிவாஜிலிங்கம் எப்போதும் பேசப்படுவார். கடந்த வருடமும் பேசப்பட்டார், இந்த வருடம் பேசப்பட்டார். இதுவரை அவருக்குரிய வருடம் தன்னை பிரதானப்படுத்துவதற்கு செய்கின்ற 3 நாட்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஆரோக்கியமாக இதை பகிரங்கப்படுத்தி இழப்பீடுகளை கொடுக்காமல் ஆரோக்கியமாக உண்மையாகவே உயிர்நீத்த உறவுகளை நினைவேந்துவதற்கான அமைப்பை பெற்றுக் கொடுப்பதுதான் மக்கள் பிரதிநிதி கொண்ட கடமை என்பது போல் எமது மனசாட்சி சொல்கிறது. ஆனால் தமது உறவுகளை நீத்தவர்களுக்கு நிச்சயம் கவலை இருக்கும், அதுவும் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் அதனை நாங்கள் ஒரு முரண்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இப்போது அந்த கடமையும் மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கிறது. பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்தால் பயங்கரவாத தடை சட்டம் பாயும், புலனாய்வு பிரிவினரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்கிறார் பேச்சாளர். இப்படி மக்களை நினைவு கூறுவதற்கு
அழைத்திருக்கும் பட்சத்தில் இங்கே பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்தால் பயங்கரவாத தடை சட்டம் பாயும் என்று பேச்சாளர் கூறியிருக்கின்றார். என்னுடைய கேள்வி, தமது உறவினை நினைவு கூறிக்கொண்டிருக்கும் மக்களை நீங்கள் பயங்கரவாத ஆளுகள் தான் நினைவு கூறுகிறீர்கள் என்று கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னவென்றால் அதனைத்தான் நான் ஏற்கனவே கூறினேன். பகிரங்கமாக முள்ளிவாய்க்காலில் ஒரு இடத்தில் கூடி அரசியல்வாதிகளுடன் கலந்து நினைவேந்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நடத்த வேண்டாம் என்று தான் கூறுகிறார்கள். அப்படி நடத்தினால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். அதனை நாம் உணர்ந்து கூற வேண்டிய கடமை எமக்குள்ளது. மற்றபடி நினைவேந்தலை நடத்துங்கள், நடத்த வேண்டாம் என இம்மால் கூற முடியாது. ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நலன் நாம் ஏற்கனவே அடுக்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் இல்லையா? அடுத்து, திருகோணமலை துறைமுகத்தை சுற்றி பார்த்த சீன தளபதி இலங்கை தளபதிகளுடனும் ஆலோசனை என்கின்ற செய்தியாக இருக்கிறது. திருகோணமலையும் சீனாவுக்கும் இடையிலே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. சீனன் கூட என்கின்ற பிரதேசமே இருக்கிறது. உலகமா யுத்தத்தின் போது சீன விமான தளங்கள் வந்து தரையிறங்கிய பிரதேசம் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய விமான தளமும் சீனா தான் வழிநடத்தி தயாரித்தது என்கின்ற ஒரு சொல்லும் இருப்பவர்கள் பேசுவார். குறிப்பாக கிண்ணியாமான வெள்ளை மணல் பகுதிகளில் போய் பேசினீர்களா என்றால் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இப்போது மீண்டும் சீன தளபதி வந்து திருவண்ணாமலை பார்வையிட்டிருக்கிறார். இவ்வளவு செய்தியை தான் நாங்கள் சொல்லலாம். மோடி வந்தால் இலங்கைக்கு ஆபத்து. தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் மோடிக்கு இப்ப எதிராக செயல்பட தொடங்கியிருக்கு. இன்று மட்டும் தானே இந்த கருத்தை வெளியிடலாம். இந்த தேர்தல் வெளிவருவதனால் அந்த கருத்து சரி. அடுத்து, சுகாதார சீர்கேட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஆசிரியர் தலையங்கம் பொதுவாக சிந்திக்க வேண்டிய ஆசிரியர் தலையங்கமாக உள்ளது. அடுத்து, பொது வேட்பாளர் யார்? 2 பேர் ஒழிகிறார்கள். 2 பேருக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கிறது. கடியினுடைய கேள்வி சித்திரம் அருமையாக வரைந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அவர்கள் யார் என்று கூற தேவையில்லை, மக்களுக்கே புரியும். அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். இன்று வெளியாகிய சுடரொளி பத்திரிகை செய்திகள். இன நல்லிணக்க சமிக்ஞையை அரசு முதலில் காட்ட வேண்டும், எரிக் சொல்ஹேம் கருத்து என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த உறவு பற்றி பேசுவோமாக இருந்தால் எரிக் சொல்ஹேம் வருவார். ஆனால் எரிக் சொல்ஹேம் வந்து பேசுகின்ற உறவுகள் எதுவுமே உருவாக்கப்படுவதில்லை, பிரிவினராக மாற்றப்படும். அது ஒரு 10 வருடங்களின் பின்னர் தான் தெரியும். இப்போது இன்னும் ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். சுடரொளி ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. தமிழருக்கு எதிரான அரசின் போர் இன்னும் ஓயவில்லை, தடைகள் மாபெரும் அநீதி என விக்ரமபாகு சுட்டிக்காட்டு. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலங்கள் என்பதனையும் தாண்டி மனிதாபிமானத்துடன் எப்போதும் பேசுகின்ற ஒருவராக விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் தமிழ் பேசும் மக்களினால் அதிகம் பார்க்கப்படும் ஒருவர். அவருடைய இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர் கூறுவது என்னவென்றால், சர்வதேச நாடுகள் இலங்கையிடம் வைக்கும் விமர்சனங்களை இலங்கை கணக்கில் கொள்வதில்லை, அதனை கருத்தில் கொள்ளாமல் செயற்படுகின்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமிழ் மக்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் சரியான தீர்வு, அதற்கு முன்னர் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அல்லது அதற்கான முனைப்பை காட்டவில்லை. அதுதான் இங்கு தற்போதைக்கு அவசியமாக உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து, புலிகளை நினைவு கூறவே துடிக்கிறது வடகிழக்கு, கத்தி கதறுகிறார் குணசேகர என்கின்ற செய்தியாக இருக்கிறது. குணதாச அமரசேகர நேற்று தெரிவித்திருக்கின்றார். அவரது வீட்டில் அவரது உறவினர்கள் யாரும் மறைந்தால் அவர் நினைவு கூறுவது இல்லை போல் இருக்கிறது. அந்த நன்றி அவருக்கு தெரியவில்லை போல் இருக்கிறது. மக்கள் நினைவு கூறுவதற்கு இந்த கருத்தை நாங்களும் தெரிவிக்கலாம். ஊடகவியலாளர்கள் அடிப்படையில் தனது உறவினரை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இங்கே பயங்கரவாதிகளைத்தான் நினைவு கூற முடியாது என்றுதான் அரசு சொல்கிறது. அதே அரசாங்கமும் கூறி இருக்கிறது. மக்கள் அவர்களின் உறவுகளை நினைவு கூறுவதற்கான முழு வாய்ப்பும் அவர்களுக்கு உள்ளது. அவர்கள் வீட்டில் தங்கள் முதுநிலை அரசியல்வாதியினுடைய கருத்து குழந்தைத்தனமாக இருப்பது கவலைக்கிடம். அடுத்து, சிகிரியாவில் குளவி கொட்டி 60 பேர் பாதிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. சிகிரியா பிரதேசம் குளவி கொட்டிக்கு இப்போது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. நான் பார்த்தேன், உலக சேனல் சொல்லப்பட்ட டிஸ்கவரி சேனல்ல ஒரு வகையான அந்த உலக மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உயிரினங்கள் எது என்பதிலே குளவி ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கிறது, முதல் 10 ஸ்தானத்திலே. அதிலே காட்டப்பட்ட அந்த படம் கூட சிகிரியாவில் குளவி கொட்டுற படம் தான் இந்த இடத்துல ஞாபகம். அடுத்து, தீ விபத்தால் சொத்திழப்பு என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினம் பிளியந்தலையில் இடம்பெற்ற பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து, அதன் பிறகு அந்த தீ விபத்து அங்கே இருந்திருக்கிறது. இப்போது நாங்கள் அது சொன்ன நேரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினுடைய இன்றைய செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தருணத்திலே இப்போது நாங்கள் உங்களுக்கு நேர அறிக்கையை காண்பிக்க போகிறோம்.
சரியான நேரத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதனால் அப்படி ஒரு சின்ன சில வினாடிகள். இப்போது நாங்கள் தற்போது சாதாரண தர திறமைசாலிகளை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சுபபெத்தும் புலமை பரிசல்களுக்கு இப்பொழுதே விண்ணப்பியும். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். முடி சூடுவாரா மோடி, இன்று தெரியும் முடிவு என்கிற செய்தியா இருக்கு. நேற்றைய தினம் ஏதாவது கசிவுகள் வந்ததா? அதாவது கருத்து கணிப்புகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்றும் மோடி தலைமையிலான ஆட்சி அமைக்கப்படும் என்றுதான் கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன. எத்தனை ஆசனங்கள் என்கின்ற தெரிவிக்கப்பட்டிருந்தது? அந்த வகையில் குறிப்பிடப்படவில்லை, ஆசனங்கள் வெளியிடப்படவில்லை. பெரும்பாலும் மோடி தலைமையிலான ஆட்சிக்கு தான் வாய்ப்புள்ளது என்ற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. என்றாலும் மோடியா லேடியா என்பது இன்று மாலை 4 மணிக்கு தெரியும். அப்படி என்றால் நிச்சயமாக அந்த இளைஞருக்கு வாய்ப்பில்லை. இளைஞருக்கு வாய்ப்பில்லை. இது மோடியா லேடியானு தெரியும். லேடி சொல்லி இருக்கிறார், லேடிக்கு வாய்ப்பில்லை. லேடிக்கும் வாய்ப்பில்லை. லேடி சொல்லி இருக்கின்றார், நாங்கள் எப்படியும் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்று அப்படி சொல்லி இருக்கின்றார். அதாவது தேர்தல் முடிவு வெளியான பின்னர் ஏதாவது ஒரு தீர்மானங்கள் மாற்றப்படலாம். மக்களின் நலன் கருதி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்தோம் என கூறுவதில் சொல்ல வேண்டும். சரி, அடுத்து செந்தமிழில் பூசை வரவேற்கப்பட வேண்டும். சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லோரும் தமது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சுயாதீனமான ஒரு மதம். தெய்வ குற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு என்ன சொல்வார்கள், சமரசம் இருக்கக்கூடிய அந்த சமரசத்தினுடைய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது செந்தமிழில் பூசை வரவேற்கப்பட வேண்டும் என்று ஒரு தேசிய பத்திரை சுமந்து வந்த ஆசிரியர் தலையங்கம். அடுத்து விமலின் 12 கட்டளைகள் என்கின்ற செய்தியும், அதை பார்த்து ஜனாதிபதி அவர்கள் நகைக்கின்ற ஒரு புகைப்படமும் இங்கே கேலி சித்திரமாக ஜேபியினுடைய கேலி சித்திரமாக வரையப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 12 கட்டளைகள் சிவப்பு சமிக்ஞைக்கான ஒரு வழிபாடா? அவர் ஏற்கனவே அந்த கட்டளைகளை வெளியிட்டு விட்டார். அதுதான் சிவப்பு கட்டளையின் ஆரம்பம். அப்படி என்றால் அவருக்கு விளங்கிவிட்டதா தான் இனிமேல் மக்கள் மவுசு குறைந்து கொண்டு போகும் ஒரு கதாபாத்திரம் என்று போகும்போதுதான் தெரியும். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி. கீரிமலையில் கடற்படை தளம் அமைக்க 186 ஏக்கர் காணி சுபீகரிக்கப்படுகிறது. எதிர்த்து மக்கள் போர்க்கொடி என்கின்ற செய்தி இருக்கின்றது. அதாவது வலிகாமம் வடக்கு நகுலேஸ்வரம் கிராம சபை பிரிவில் சுமார் 186 ஏக்கர் காணி. இது நான் நினைக்கின்றேன் சர்வதேச அளவுக்கு கூட பேசப்பட்ட ஒரு விடயம். டேவிட் கேமரூன் அவர்கள் வருகை தரும் போது இதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். 186 ஏக்கரும் தனிப்பட்ட குடும்பங்களின் காணிகளாம். ஆகவே அவர்கள் அடுத்த வாரம் வழக்கு பதிவு செய்வதற்கு தயாராகி வருவதாக நேற்று தீர்மானித்திருக்கிறார்கள். வழக்குகள் எல்லாம் எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் சார்பாக நாங்கள் ஊடகவியலாளர் அது கருத்தை தெரிவிக்கின்றோம். விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய 5 வருடத்துக்கு நீடித்தது தமிழக கட்சிகள் சீற்றம் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே தமிழக கட்சிகளுக்கு போராட்டம் நடவதற்கு வழி இல்லை. மற்றொன்று, நினைவேந்தலை நடத்துவதற்கு முன்னரே இவ்வாறான ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி இந்தியாவில் எப்பகுதியிலும் அவ்வாறான நினைவேந்தல் நடத்தப்படக்கூடாது என்பதை இறுதி யுத்தத்திற்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருப்பது மறைமுகமாக தெரிகிறதா? இது ஒன்று. இரண்டாவது, இதுவரை தேர்தல் காலம் வரை அதற்கு தடை விதிக்காததற்கு காரணம் அதை மையப்படுத்தி தான் ஏதாவது கட்சிகள் வரலாம் என்கின்ற உள் ஒப்பந்தம் ஏற்கனவே பேசப்பட்டிருந்ததா காங்கிரசுக்கும் தமிழக அரசியல் களத்திலும்? இப்படி பல கேள்விகள் ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு தோணுகிறது. காலம்தான் உண்மையான முடிவுகளை கொண்டு வர வேண்டும். முட்கொடுப்பனவு அட்டைக்கு அனுமதி தந்தால் வருடாந்த பஸ் கட்டண அதிகரிப்பு நீக்கம், தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு என்கிற செய்தி ஒன்று இங்கே தலைப்பிலேயே விளக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. ரயில்வே ஊழியர்களை உடன் திருப்ப பணிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரம். உங்களுக்கு தெரியுமா, ரயில்வே சார்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதாந்த வருமானம் 6 இலக்கங்களுக்கு செல்கிறது. 99,000 லட்சம் என்கின்ற சொற்பிரியவங்களுக்கு செல்கிறது. ஆனால் அவர்கள்தான் கடமை நிமித்தம் வேலை செய்கிறார்கள், தாமதமாக வேலை செய்கிறார்கள் என்று அவர்கள் தாமதமாக வேலை செய்து அவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு இருக்கிறது, மக்களுக்கு இல்லை. அடுத்து, சரிப்பிழையை கண்டறிந்து முடிவெடுக்கும் ரொபோக்களை உருவாக்கும் பணி ஆரம்பம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே நாங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டல் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம் மென்பொருளிலே. அதிலே இந்த சரிபிழை ஃபால்ஸோ ரைட் ஆஃப் ஃபால்ஸ் என்கிற அடிப்படையில் தான் செல்வம். அதான் இந்த பைனரி கர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஒரு ரொபோ மூலமாக பரீட்சிக்கிறாங்க. எதிர்காலம் மனிதனை தேடி செல்ல போகுதோன்னு கேள்வி வருகிறது. அடுத்து, நெருங்கி வரும் ஆபத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது இன்றைய தினம். அதே நேரம் அரசாங்கத்திலிருந்து விலக தயார், ஆம், ஆனால் பின்னால் இழுத்து பிடிக்கும் ஒரு காட்சி பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக இருக்கின்றது.
அந்த 12 கட்டளைகளை தான் ஞாபகப்படுத்துகிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக இருக்கின்றது அது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வெளியாகிய உதயன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். நல்லிணக்க முயற்சியில் அரசுக்கு நாட்டம் இல்லை, குற்றம் சாட்டுகிறார் ஆளும் கட்சி எம்பி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உதயன் பத்திரிகை செய்திகள், வடக்கில் இருந்து வெளிவரும் பத்திரிகை. நல்லிணக்க முயற்சியில் அரசுக்கு நாட்டமில்லை, குற்றம் சாட்டுகிறார் ஆளும் கட்சி எம்பி என்கிற செய்தியாக இருக்கிறார். ஆளுங்கட்சி எம்பி ஒரு ஆள் இப்படி சொல்லியிருக்கிறாரு. பேராசிரியர் ராஜீவ வீரசிங்க அவர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்றால், இலங்கையிலே நல்லிணக்க முயற்சிகளை ஏற்படுத்துவதற்கு 5 வருட காலம் சென்று விட்டது. அதில் முனைப்பு இருந்திருந்தால் இந்நேரம் அதற்கான தீர்வுகளை எட்டி இருக்கலாம். அது தொடர்பாக அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று வெளிநாடுகள் விடுக்கும் விமர்சனங்கள் சகலதும் தவறானவை இல்லை என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். ஒரு நடுநிலையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்ற ஆளுங்கட்சி எம்பியாக பதிவு செய்யப்படுவதனால் அவரது அந்த ஆளுங்கட்சி எம்பி என்கின்ற பதவி எவ்வளவு தூரம் இருக்கும், அல்லது இவர் அந்த 5 வருட காலமும் இவருக்கு குறிப்பாக எந்த ஒரு அமைச்சும் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எம்பி என்று மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பெரிய அமைச்சரோ அமைச்சரோ இல்லை, அது தனிப்பட்ட காரணத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடா என்பதும் பின்னர் தான் தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் நடுநிலையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கருத்து நடுநிலை, காரணம் என்ன? இது மிக முக்கிய கேள்வி. அடுத்து, நினைவேந்தலை தடுக்க வடக்கில் பெரும் கெடுபிடி, புலனாய்வாளர்கள் தீவிர கண்காணிப்பு. காணாமற் போனோர் தொடர்பில் 5 ஆட்கொணர்வு மனுக்கள், இவை பேசப்படாது. நாங்கள் தலைப்போடு விட வேண்டியதுதான். அப்படித்தான் இருக்கிற அந்த நிலை. உயிரிழந்தோரை நினைவேந்த அனைவருக்கும் உரிமை உண்டு, தமிழரும் அதற்கு விதிவிலக்கல என்கிறது யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான ஆசிரியர் சங்கம். ஆரோக்கியமானது. கீரிமலை கடலில் சடலம் மீட்பு. கீரிமலை வலித்தூண்டல் பகுதி கடற்கரையில் வயோதிபர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. உயிரிழந்தவர் நுவரெலிய ராகலையைச் சேர்ந்த ராஜன் கிருஷ்ணசாமி என்கின்ற 60 வயது நபர் என்று அடையாளம் காணப்படுகிறது. இவர் வேலை நிமித்தம் வடக்குக்கு சென்றவரா அல்லது வேற எங்காவது காணாமல் போய் வடக்கில் அவரது சடலம் வந்திருக்கிறதா தெரியாது. இவை உதயன் பத்திரிகை செய்திகள். அடுத்து யாழ் தினக்குரல் பத்திரிகை செய்திகளையும் பார்க்கலாம். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் கட்டாய பௌத்த தலைமைத்துவ பயிற்சி ராணுவம் வழங்குமாம் ஜனாதிபதி ஒப்புதல் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இது எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு பாதிப்பை செலுத்தும்? அதே நேரத்தில் இந்து மற்றும் கிறிஸ்தவ பாடசாலைகளும் இருக்கின்றன. இதிலே எப்படி இது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படும், அல்லது அனைத்து பௌத்த பாடசாலை மாணவர்களுக்குமா என்ற கேள்வியும் தெளிவாக இல்லை. இது யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி. அடுத்து, தங்களை ஐக்கிய நாடுகள் பிரதிநிதி என கூறி பல லட்சம் ரூபாவை மோசடி செய்த தம்பதி தமிழகத்துக்கு தப்பிச் சென்றோர் பற்றி பல தகவல். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அந்த 10 பேரில் ஒரு பெண்மணி உதயகலான்னு நினைக்கிறேன். அவரை பற்றிய செய்திகள் இப்போது காரசாரமா பதியப்படுகிறது. நம்ம சொல்ல மறந்த கதையிலும் கூட ஒரு குடும்பம் குற்றச்சாட்டு செய்த நபராக அவரது பெயரை பதிவு செய்தது. ஆனால் நாங்கள் அதனை நிரூபணமாகவில்லை என்பதனால் நாங்கள் காட்டவில்லை. இப்போது பத்திரிகை வாயில்களாக, அதாவது இவர்கள் தம்மை ஐநா பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டு வடக்கில் உள்ள பெரும்பாலானவர்களை ஆட்கடத்தல், அதாவது வெளிநாடுகளுக்கு மறைமுகமாக சட்டவிரோதமாக அனுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதனூடாக தமக்கு கிடைத்த பணம் இருக்கிறது அல்லவா, அதாவது ஒரு சிலர் தம்மை அனுப்ப கோரி செலுத்திய கட்டணங்களை சூறையாடி கொண்டு இங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தான் தற்போது தகவல்கள் வருகின்றன. தர்மலிங்கம் குடும்பம் என்ற ஒரு குடும்பம் பாவங்கடையில் அவரை மலேசியாவில் ஒரு அமைச்சருடைய மகள் தான் என்று தொடர்புபடுத்தி அங்கே சென்று அவர்களுடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டு இறுதியாக அகதிகள் மடம் ஒன்றிலே செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதிகள், அங்கிருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்த விகாராதிபதிகள் மூலமாக அவர்கள் மீண்டும் வந்துதான் எங்களுக்கு அந்த ஒப்புதல்களை வழங்கியிருந்தார். அவர் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். மாவட்ட நீதிமன்றத்தில் 3வது இலக்கத்திலே அந்த வழக்கு கடந்த 12ஆம் தேதி இருந்தது. ஆகவே அந்த இவருக்கு ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டிருந்தது. பிணையோடு இருந்தவர் தப்பி சென்று விட்டார். ஆகவே செல்பவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே அவர் போய் கருத்து தெரிவித்திருக்கின்றார். 2000 குடும்பங்கள் இப்படி மறைமுகமா இருக்கிறேன் மன்னாரில் பதுங்கி இருக்கிறேன். அவர் தனது சுயலாபத்துக்கு சொல்லும் அந்த கருத்து சாதாரண மக்களை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கிறது என்பதையும் எங்கள் பகுதியில் இருந்து ஊடகவியலாளராக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது செய்தி குறிப்பாக யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்றது. வெளியுறவுத்துறை அமைச்சராக மஹிந்தவின் நண்பி சுஷ்மா, தமிழக கூட்டணி கட்சிகள் கலக்கம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இப்பவே அது பேசப்படுகிறது. யாழ் தினக்குரல் ஊடகத்தின் செய்தியை தருகிறது. சுஷ்மா சுவராஜ் என்றவர், இவர் நான் நினைக்கிறேன் பார்லிமெண்டத்தின் அதாவது மேல் மன்றத்தினுடைய முக்கிய அவை அங்கத்தவராக இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர். ஆகவே இது எவ்வளவு தூரம் தமிழ் பேசும் மக்களுக்கு
ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரும் என்று பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், யார் வரினும் திட்டங்கள் வித்தியாசப்படும் என்று. மோடியுடன் ஒத்துழைத்து செயற்பட இலங்கை தயாராக இருப்பதாக அரசாங்கம் சொல்லுதே. ஒத்துழைத்து செயற்படாம எதிர்த்தா செயல்படுகிறது. பிஞ்சில படுத்தது நாங்க சொல்றதுக்கு முன்னுக்கே படுத்த சொல்லியிருக்கு. இது யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இன்று வழியாகிய மெட்ரோ நியூஸுக்கு செல்வோம். மெட்ரோ நியூஸிலே சமிக்ஞையை மீறி சென்ற ஓட்டோ மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம், 2 காயம், 2 தப்பியோட்டம் என இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே போலீசாரும் உஷாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக தம்புள்ளையில் நடைபெற்ற விடயத்தின் பின்னர் பிலியந்தலை பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ, பலத்த சேதம், பிரதேசவாசிகளிடம் பெயர்வு, 3 மாநகர சபைகளின் தீயணைப்பு பிரிவுகள் போராடி அணைத்தன என்கிற செய்தியாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய தீப்பற்றலாகத்தான் நாங்கள் கருதலாம். அடுத்து 15 அடி ஆழ குழிக்குள் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். மொரவெக்க யகல வில தோட்டத்துக்கு நீர் பெற்றுக் கொள்வதாக வெட்டப்பட்டிருந்த 15 அடி ஆழமான குழிக்குள் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்த போலீஸ் தலைமை ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. இந்த மொரவெக்க எந்த பகுதியை சேர்ந்திருக்கு? மொரவெக்க யகல வில என்பது ஹோமாகமக்கு அந்த பகுதியில். ஆகவே இது தோட்டம் என்றால் இது ரப்பர் தோட்டம். அப்ப சிறுபான்மையின மக்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுல முக்கியமான ஒன்று, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த குழாய்களிலே சிறுவர் விழுந்து இறக்கும் செய்திகள் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுவோம். இப்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தது, இப்போது மீண்டும் எழுந்து விட்டது. நான் நினைக்கிறேன் அதை செய்தவர்களுடைய கவனியினம் அதை மூடி விட்டு சென்று விட்டிருக்கலாம். அதனால் 2 உயிர்கள் பலியாக இருக்கின்றன. மோட்டார் சைக்கிள் யானையுடன் மோதியதில் 5 காயம். அப்ப 5 ஒரு மோட்டார் சைக்கிள் பயணிச்சிருக்காங்களா? அப்படிதான் போல. மகாவய போலீஸ் பிரதேசத்தில் அரலங்கவில விகாரைக்கு அருகிலே மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் நின்ற காட்டு யானையுடன் மோதியதால் மோட்டார் சைக்கிள் பயணம் செய்த சிறு குழந்தைகள் உட்பட 5 மகாவய வைத்தியசாலை சேர்க்கப்பட்டதாக போலீஸ் தலைமை ஊடக பிரிவு தெரிவித்திருக்கும் செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. யானைகள் என்பது இப்போது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது பயணிப்பது. அடுத்து நாங்கள் மௌபிம பத்திரிகையுடைய செய்திக்கு செல்வோம். இது சினிமா திவ்யட்ட வசர பனகை நிலி ரஜனட்ட உபகாரண 50 வருடத்திலே இலங்கை சினிமா கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் சினிமா திவ்யேட அவசரப்பன மாலினி பொன்சேகாவை தான் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதாவது நடிகர் ராணி என கூறியிருக்கிறார்கள். இவருக்கு எந்த ஒரு உபகார கௌரவமும் இல்லை. அதாவது ஒரு சிலரை பாராட்டி கௌரவிப்பு விழா நடத்தப்படும் அல்லவா, அவ்வாறான ஒரு கௌரவிப்பு விழா ஒன்று இவருக்கு இன்னும் நடத்தப்படவில்லையே என்பதை செய்தியா இருக்குது. ஆனால் மாலினி பொன்சேகா அவர்கள் ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் அல்லவா, அதை நாங்கள் ஞாபகப்படுத்த. அடுத்து அத பத்திரிகையுடைய செய்தி. ඉන්දියාව ශ්‍රීලංකිකයන්ට සරණාගත වරම් නොදෙයි. යුද්ධයෙන් පසු ශ්‍රී ලංකාව සාමකාමී රටක්. නීති විරෝධීව ඉන්දියාවට පැමිණෙන ශ්‍රී ලාංකිකයන් විදේශ ප්‍රතිපත්තියට යටතේ සිරගෙට. இதை நாங்கள் சொல்லலாம். அதாவது இலங்கையிலிருந்து இந்தியா செல்பவர்களுக்கு சரணாகதி அடைவதற்கான எந்த வாய்ப்பினையும் இந்தியா வழங்கப் போவது இல்லை. காரணம், இது இப்போது யுத்தத்துக்கு பின்னர் ஒரு சமாதான நாடு இலங்கை. ஆகவே இலங்கையிலிருந்து வருகின்ற யாரா இருந்தாலும் சரியான கடவுச்சீட்டு அடிப்படையை மையப்படுத்தி அவர்களை என்ன சொல்வார்கள், உள்வரவழி அமைப்பு, அந்த அமைப்பிலே அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். වසර 5කට LTTE තානම් සංවිධානයක් කරයි. කොටි ඉතවාදීන්ගෙන් මධ්‍යම රජයේ තීන්දුවට දැඩි විරෝධයක්. அதாவது 5 வருடங்களுக்கு LTT இயக்கம் தடை செய்யப்படுகிறது. புலி ஆதரவாளர்களுக்கு மத்தியம ரஜයේ தீந்துවට දැඩි විරෝධයක්. அதாவது மத்திய அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு புலி ஆதரவாளர்கள் கடும் கண்டனம். குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கப்படும் என்கிற செய்தியாக இருக்கிறது. அத பத்திரிகையிலே தினமின பத்திரிகையுடைய செய்தி. ஜங்கம சேவா பிரஜா சத்காரக மகின் ගැටළු විසඳීම. அதாவது தினகரன் செய்தியில் நாம் பார்க்கிறோம். 81 விதமான மக்கள் இப்போது அரசு அலுவலகங்களை நாடுவதில் நடமாடும் சேவைகள் காரணமாக நாடுவதில்லை. காரணம் நடமாடும் சேவைகள் என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ச சொன்ன கருத்து. நவீன பத்திரிகையுடைய செய்தி. நஸ்லாட்ட ஸ்வீப் பிகாக், அதாவது தாதியர்களுக்கு ஒரு என்ன சொல்ல சீட்டிழுப்பு மாதிரி, அதிர்ஷ்ட சீட்டிழுப்பு என்பதை தான் கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு 65 வரை அவர்கள் சேவை நீடிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அந்த ஸ்வீப். திவேன பத்திரிகையுடைய செய்தி. நாளை அவர்கள் கடமைக்கு திரும்பினால். லக்பி பத்திரிகையுடைய செய்தி. போலீசிய நிர்வாண කළ ඝාතනයේ රාස හෙළිවයි. பந்தனாகாரையை ඇති වූ මිතුතම போலீஸ் நிலதாரியாட்ட மறு கந்தவாய். அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் கடந்த வாரங்களில் ஆடைகள் அகற்றப்பட்டு நிர்வாணமாக்கி கொல்லப்பட்டிருந்தார்.
கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கான காரணம் தற்போது வெளிவந்துள்ளதாம். சிறைச்சாலையில் இருந்த நட்பு தான் அதற்கு காரணம். அந்த அந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மாத்தறை, தம்புல, வெண்ணப்பூ மற்றும் அனுராதபுர பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் இருவர் முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் என்பது இட்டப்பூ செபலு முன்னாள் ராணுவ வீரர்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நாங்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்திலேயே நீங்கள் எனக்கு சொல்லும் போது குறிப்பிட்டீர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் அல்லது ராணுவத்திலிருந்து தப்பியவர்கள் தான் இவ்வகையான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று. அவர்களுக்கு தான் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பழகியவர்களுக்கு முழுமையான தைரியம் இருக்கும். அதனை வைத்துதான் நாம் கூறியிருந்தோம் இப்படி இருக்கலாம். ஆனால் அது இப்போது சரியாக இருக்கிறது. அடுத்து லங்காதீப பத்தினுடைய செய்தி. සීගිරියේදී 150කට බඹර ප්‍රහාරයක් 45ක් රෝහලේ ටිකට් දීම අත්හිටුවයි. அதாவது சீகிரியாவில் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது லங்காதீப செய்தி. சீகிரியாவில் 150 பேருக்கு குளவி கொட்டு தாக்குதல் பாதிப்பு, 41 பேர் வைத்தியசாலையில். டிக்கெட் தீம அத்திடுவாய் நுழைவுச்சீட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறான். அவ்வளவுதான். இந்த குறிப்பா சினிமாவோட சம்பந்தப்பட்டவர்கள் அதனால சொல்றேன். ரிவிரபத்தினுடைய செய்தி. ரட்டபுரா வெசாக் சிரி மந்திரி காத்தனே கல பாத்தாலியா ரட்ட பேனலா. அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவம். பாலியகொடை நகரசபை சந்தர்வான் கொல்லப்பட்டிருந்தார், சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவரை கொலை செய்த பாதாள உலக நபர் நாட்டில் விட்டு வெளியேறிவிட்டாராம். ஆகவே ஒரு பெரிய ஒரு பின்புலத்திலே தான் செயற்பட்டிருக்கிறது இந்த செயற்பாடு. ரட்டபுரா வெசக் சிரி. நாடு முழுவதுமாக வெசக் பந்தர்களும் வெசக் விடயங்களும் இடம்பெறுகின்றன. காலு முகுதர கோல்ஃபேஸ்ல, பௌத்தாலோக மாவட்டத்தில், கொட்டதெனியாவில், பிபிலியா, இவை அனைத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பந்தல்கள், வெசாக் பந்தல்கள் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரிவீர பத்திரிகையுடைய செய்திகள் இவை இன்றைய தினம் சிங்கள பத்திரிகை கொண்டு வந்த செய்திகளாக இருக்கின்றன. நிறைவாக நாங்கள் ஆங்கில பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். சிலோன் டுடேனுடைய செய்தி. PM shouldn't have intervened என்கின்ற செய்தியாக இருக்கிறது. Prime Minister and Buddha Sasana Minister DM Jayaratna should not have intervened in the recent protest march against Gampola Zahira College for opposing a move made by its Sinhalese Buddhist students to make Vesak decorations. A committee member of Asgiriya chapter said yesterday என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதாவது புத்த சாசன அமைச்சர் இதுல பிரதமர் DM ஜெயரத்ன அவர்கள் கம்பளையில் உள்ள சாஹிரா கல்லூரியில் வெசாக் அலங்கார நிகழ்வுகளில் ஈடுபட்டிருந்த விடயம் தொடர்பாக ஒரு கருத்தை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் போது ஏதாவது ஒரு முரண்பாடு இடம்பெற்றிருக்க வேண்டும். அவ்விடத்தில் இவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்ததாகவே கூறப்பட்டிருக்கு. அது தீர்ப்பதற்காக வந்து என்கின்ற போது குறிப்பாக பிரதமர் DM ஜெயரத்ன அவர்கள் இன்னும் நல்லிணத்துக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு முத்திரையாக குறிப்பாக கம்பல இருக்கக்கூடிய அபுலுவாவே என்கின்ற அந்த இடத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒரு மலையினுடைய உச்சியிலே அனைத்து மதங்களுடைய சின்னங்களும் வணக்க ஸ்தலங்களை வைத்து அவர் உருவாக்கிய ஒரு இடம் இருக்கின்றது. இது சிலோன் டுடே பத்தினுடைய செய்தி. அடுத்து டெய்லி நியூஸ் பத்தினுடைய செய்தி. Allowing Say no to Sri Lanka. Conference to take place in London. UK okay for crimes against humanity. Shows duplicity of British government. Shouldn't not allow LTTE to conduct activities on its soil. அதாவது இந்த 18ஆம் தேதி செயற்பாடுகள் ஐக்கிய ராஜ்யத்தில் இடம்பெற இருக்கின்றன, இங்கிலாந்திலும். ஆனால் அதற்கு இங்கிலாந்து வந்து எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. இதிலிருந்து மறைமுகமாக பிரிட்டனுடைய இரட்டை விடம் தெரிகிறது என்பது போன்ற ஒரு செய்தி டெய்லி நியூஸ் பத்தினுடைய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் டெய்லி வீரர் பத்தினுடைய செய்தியாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். ரணில் ரிட்டர்ன்ஸ் என்கிற செய்தி மிக முக்கியமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இது நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எதிர்கட்சி தலைவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். ஒரு மாத காலம் ஒரு பெரிய இடைவெளிக்கு வந்திருக்கிறார். அடுத்து மோடி செட் டு பி இந்தியன் PM. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமராக வரலாம் அல்லது வருவார் என்ற ஒரு விடயத்தை டெய்லி மிரர் பத்திரிகை சொல்லி வந்திருக்கின்றது. எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் டு பி அனௌன்ஸ்ட் டுடே. இன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும். எக்ஸிட் போல் ஷோஸ் BJP டு வின் 279 சீட் மெஜாரிட்டி. 279 ஆசனங்களோடு BJP பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்ற செய்தியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நரேந்திர சிங் மோடியை பற்றி சொல்வதாக இருந்தால் 63 வயது அவருக்கு. அவர் வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்.
தாய் இன்றும் முச்சக்கர வண்டிக்கு பணம் கொடுத்து விட்டு வந்து வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நிலையிலே தான் இருக்கின்றார். அவரது வீடு கூட இவர் தான் செல்வாக்கான ஒரு வீட்டிலே அவருக்கு அமைத்து கொடுக்கவில்லை. அவர் இருப்பதும் அப்படியான ஒரு இடத்திலே அல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அரச விடயங்கள் மாத்திரம்தான் அவர் கொண்டாடப்பட்டிருக்கிறார். இதுவரை ஊழலிலே சிக்காத ஒரு தலைவராக பேசப்படுகின்றார். குறிப்பாக குஜராத் மாநிலத்தை இன்னும் 56 வருடங்களுக்கு கடன் இல்லாமல் நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் வருமானத்தை ஈட்டி கொடுத்து அமைப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அரசியலுக்கு வர முன்னர் அவர் ஒரு தேநீர் ஊற்றுவராக தொழில்பட்டிருக்கின்றார். இப்படி அவரை பற்றி பல விடயங்கள் சொல்லலாம். ஆகவே குறிப்பாக குறிப்பாக ஜாதி மத அந்த விடயங்களிலே உயர்ந்த இடங்களில் இருப்பவர்கள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைமை பீடத்துக்கு வருகிறார்கள் என்ற அந்த விடயம் மோடி பிரதமராக வரும்போது மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஜாதி போன்ற போர்த்தோடு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாற்றங்கள் வருமா என்கின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் அவர் RSS என்று சொல்லப்படுகின்ற கடுமைவாத போக்கூடிய இந்து கட்சியினுடைய தீவிர ஒரு இணைப்பாளர் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் அவருக்கு எதிராக சொல்லப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இது இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்திகளாக இருக்கின்றன. நாங்கள் இதை பற்றி அதிகமாக சொல்லலாம். ஒரு சின்ன விழிப்பு மக்களுக்கு, ஏன்னா இன்றைய தினம் தகவல் வெளிவந்தால் நாளை மக்களுக்கு தேவைப்படும். ஆகவே ஒரு கரிசனையாக இருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்த வெளிவந்த பத்திரிகையில் இருந்து செய்திகளை கொண்டு பிரஸ் ரிலீஸை தந்திருந்தோம். நன்றி த்ரிஷானு. நன்றி கஜமுகன். எனக்கு இடைவெளி இல்லை, காரணம் இடைவெளியை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எனது இடைவெளியை நான் மாற்றப் போகிறேன். தொடர்ந்து சந்திப்போம்.